கூலா 4 சினிமா செய்திகள். நான் ஒரு டைரக்டர் பத்தி தான் இப்ப நான் பேச போறேன். யாருன்னு உங்களுக்கு தெரியும், மணிரத்னம் அவர்கள் தான். அவங்க ஜெயராம் அவர்களுக்கு தொப்பை வர வைக்கிறதுக்காக ஒரு பெரிய விஷயத்த ஒண்ணு பண்ணிட்டாங்களாம். சாப்பிட்டா தொப்பை வரும், சாப்பிட்டா தொப்பை வருமோ வரலையோ தெரியல. டெய்லி ஒரு 10 பீர் குடிச்சா தொப்பை வந்துரும்ன்றதுனால ஒரு ரூம்ல, அதாவது பொன்னியின் செல்வன் படம் ஷூட்டிங் அப்ப டெய்லி 10 பீர் வந்து ஜெயராம் சாருக்கு வந்து அனுப்பிடுவாங்களாம். குடிக்கிறது, மொபைல் நோண்டுறது, தூங்குறது, டிவி பாக்குறது, இதுதான் அவருடைய ஆஸ்தான வேலையா இருக்குமா. உடல் வலிக்க எந்த வேலையுமே செய்ய மாட்டாராம். அவர் என்ன கேட்டாலும் ரூமுக்கே வந்து போயிடும். முக்கியமா இந்த 10 பீர் வந்து அவர் ரூமுக்கே போயிடும் டெய்லி. இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா கார்த்திக் அவர்கள், ஜெயம் ரவி, ரவி மோகன் அவர்கள், கன்னட நடிகர் கிஷோர், இவங்க எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த ஜிம் பாடி வரணும், கட்டுமஸ்தான உடம்பு வேணும், அந்த 6 பேக் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க எல்லாம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி டயட்ல இருந்து ஜிம்முக்கு போய் அப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்களாம். இவர் பாட்டுக்கு ஜாலியா பீர் குடிச்சுக்கிட்டு அந்த ரூம்ல வந்து ரொம்பவே ஜாலியா இருப்பாராம். இது அந்த படத்துக்காக, பொன்னியின் செல்வன் படத்துக்காக. தொப்பை குறைச்சாரு. இப்போ அதான் அவர் சொல்றாரு, நம்ம வந்து தொப்பன்றது ஏத்திக்கிறது நல்லது, ஆனா அதை குறைக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட 1 வருஷம் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த டேஸ்ல நான் ஜாலியா இருந்தேன். மத்த ஹீரோஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் வந்து பீர் குடிச்சிட்டு மொபைல் நோண்டிட்டு ஜாலியா நான் ஃபன் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஜெயராம் சார் கலகலப்பா பேசுவாங்க. நம்ம ஆடியோ லான்ச்ல எல்லாம் கூட பார்த்திருக்கோம். அப்படியே அவங்க அப்படியே ரொம்ப சாஃப்டா ரொம்பவே ஜாலியா ஜோவியலா பேசுவாங்க. சோ அந்த மாதிரி கலாய்ச்சிட்டு அவங்க இருந்தாங்களாம். அந்த தொப்பையை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் தேவைப்பட்டுச்சு. அதனால தொப்பை வர்றது ஈஸி மக்களே, அதை குறைக்கிறது தான் கஷ்டம்ன்ற மாதிரி அவர் இது மூலமா ஒரு பெரிய மெசேஜ் வந்து மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு. சூப்பர். நான் வந்து வனிதா விஜயகுமார் அவர்களை பத்தி தான் பேச போறேன். ஓகே. ஏன்னா வனிதாக்காவை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆமா, ரீசன்ட்டா கூட ஒரு விஷயம் பேசியிருந்தோம் பாத்தீங்களா. ஆமா, அவங்க முதல் காதல சொன்னா தமிழ்நாடே அதிர்ந்துரும் அப்படின்னாங்க. சொல்லாமலே அதிர்ந்துருச்சு. அது யாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆமா ஆமா. இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா, தலையாற்ற ஹீரோ தானே அவர்தான். ஆற்ற ஹீரோ இல்ல, ஆடுற ஹீரோ அப்படின்ற மாதிரி. ஓகே, ஆட்டா நாயகன். எல்லாரும் என்ன நாயகனும் வச்சுக்கலாம் நம்ம. சரி, இப்ப நம்ம அந்த கதைக்கு போக வேண்டாம். ஃபர்ஸ்ட் படம் இவங்களோட என்ன படம், சந்திரலேகா. சோ இந்த படத்துல இவங்க தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினா அறிமுகமானாங்க. ஆமா, ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து யாராவது ஒரு பெரிய ஹீரோவை கூப்பிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரஜினிகாந்த் சார் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டுக்கு வந்து கிளாப் பண்ணாராம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து அந்த கிளாப்போட அடிச்சாராம். அப்போ இவங்க ஃபர்ஸ்ட் டேல அப்ப மேக்கப் போடுறதுக்காக கண்ணாடி கேட்டிருக்காங்க. யாரோ வந்து கண்ணாடி நீட்டி இருக்காங்க, இவங்களுமே மேக்கப் போட்டு இருக்காங்க. போட்டுட்டு சடனா திரும்பி பார்த்தா ரஜினிகாந்த் சார் வந்து கண்ணாடி பிடிச்சு இருந்தாராம். என்ன ஒரு பெருந்தன்மையில. சார் என்ன சார் நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, பரவாயில்லமா நீ ரெடி ஆயிட்டியா, உனக்கு ஓகேவா ஷூட் போலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நார்மலா பேசியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து ரொம்பவே ஜோயிலா பேசுவாராம். ரொம்பவே நம்ம எளிமையான மனிதர்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்பதான் ஹீரோயின் அறிமுகம் ஆகுறாங்க அப்படிங்கிறதுனால வந்து எதுவுமே ஈகோ பார்க்காம அவங்களுக்கு போய் கண்ணாடி பிடிச்சிருக்காங்க. சோ இது வந்து பெருமையா சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார். சோ இன்னொரு பக்கம் வந்து விஜயகுமார் அவர்களுடைய ஒரு பொண்ணு இல்ல, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் முன்னாடி மீட் பண்ணிருப்பாங்க. அது மூலமா கூட அவங்களுக்கு அது பெரிய இதா தெரிஞ்சிருக்காது. அவங்க அதை பெருமையா சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார் அவர்கள். ஓகே, ரொம்ப எளிமையான மனிதர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது மூலமா இன்னும் நம்ம அதை வந்து ஊர்ஜிதப்படுத்திக்கிறோம். அடுத்ததாக ஸ்ருதிஹாசன். அவங்க வந்து ஒரு ஐயோ உங்களோட வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும்ல. சாங் பாடினா நல்லா இருக்கும், டப்பிங் பேசினா நல்லா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். யூனிக்கான வாய்ஸ்னே வந்து சொல்லலாம். அது தனித்துவமா தெரியும். இது உங்க வாய்ஸ் தான் அப்படிங்கறத நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ அவங்க அம்மாவை பத்தி ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது அவங்க அப்பா கமல்ஹாசன் அவர்களும் அவங்க அம்மா சரிகாவும் டிவோர்ஸ் பண்ணப்ப இவங்களுக்கு வந்து வருத்தமாலாம் இல்லையாம், ஹாப்பியா தான் இருந்துச்சாம். அவங்களுக்கு வந்து ஏன்னா அம்மா அப்பா அவங்களுக்குள்ள அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கஷ்டமா இருந்துச்சாம். சோ இவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க அப்படின்ற செய்தி இவங்களுக்கு வந்தோன்னா, இனிமே பிரிஞ்சு இருப்பாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவங்களுக்கு வந்து ஹாப்பியா இருந்துச்சா. இதன் மூலமா இவங்க அம்மா வந்து எப்படி நம்ம தனிமையா தன்னம்பிக்கையோட மனசுல வந்து அந்த வில் பவர் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எப்படி வாழணும், தனியா இருந்தாலும் நம்ம வந்து கெத்தா வாழணும் அப்படின்ற மாதிரி அந்த சோதனைகள்லாம் எப்படி கடந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம எப்படி வரணும்ன்றதை எங்க அம்மா வந்து எனக்கு வந்து கத்துக் கொடுத்தாங்க. எங்க அம்மா மூலமா நான் கத்துக்கிட்டேன். அதனால எங்க அம்மா அப்பா டிவோர்ஸ் அப்படின்றது எனக்கு வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தல. அதுக்கு பதிலா எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தான். நான் வந்து கத்துக்கிட்டேன், வாழ்க்கை தானே கத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸ்ருதிஹாசன் வந்து அதுக்கு முன்னாடி டிவோர்ஸ்க்கு முன்னாடியுமே வந்து அவங்க அம்மா அழுதுட்டு இருக்கும்போது, எதுக்கு முதல்ல அழுதுட்டு இருக்கேன், ஒருத்தர் நம்பிதான் இருக்க போறியா, உனக்கு நீ தனியா வாழணும், பிடிக்கிறனா விட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க. அப்பவே அவங்க வந்து அவ்வளவு மெச்சூர்டா ரொம்ப போல்டா இருந்திருக்காங்க அப்படின்றது நம்ம நிறைய விஷயங்கள் தெரியும். அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து இது நம்ம வந்து ஒருத்தவங்க பிடிக்கலட்டா வந்து நம்ம சேர்த்து வச்சு வாழணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலையா, 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கா, பிரிஞ்சு போயிடணும், அப்பந்தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழ முடியும். இன்னொருத்தர்கிட்ட வந்து நம்ம அவங்களுக்காக டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா நம்மள கண்டிப்பா அடக்கிதான் வைப்பாங்க அப்படின்னு அப்பவே சின்ன வயசுலயே அவங்க வந்து ஒரு அவ்வளவு மெச்சூர்டா இருந்திருக்காங்க.
பட் ஆனா இப்போ அப்பா கூட எல்லாம் ஜாலியா பேசிதான் இப்ப இருக்கிறாங்க. நல்லா ஃபன்னா தான் இருக்கிறாங்க. 3 படத்துல இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க. அந்த படத்துலயும் ரெட்ட ஜடை போட்டுக்கிட்டு ரொம்பவே அழகா இருப்பாங்க. அந்த படத்துல வர எல்லா பாட்டுமே சரி, அந்த படமே சரி ஒரு காவியம் மாதிரி இருந்துச்சு அந்த டைம்ல இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கெல்லாம். இப்போ 2 பக்கம் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அப்பா அம்மா பிரிஞ்சுட்டா கூட 2 பேர் கூடயுமே வந்து பொண்ணுங்க வந்து க்ளோஸா இருந்தாங்கல்ல, அட்டாச்டா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா விட்டு கொடுக்காம கணவன் இருக்கிறாங்க. மனைவிக்குள்ள தான் அவங்க பிரச்சனை. தானே பிரிஞ்சு இருக்கிறாங்க. நமக்கு அவங்க அம்மா தான், நமக்கு அவங்க எப்போதுமே அப்பா தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஜோவியலா இருக்கிறது பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே, இப்போ நான் யாரை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நான் வந்து குஷ்பு அவர்களுடைய பொண்ணு. அவங்கதான் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சிம்பிளா கிராண்டா ரொம்பவே நல்லா பண்ணிட்டாங்க. கொஞ்சம் பேர் பண்ணிருந்தாங்க, செமையா போயிடுச்சு. எல்லாருமே பெரிய பெரிய செலிபிரிட்டிலாம் போய் அதுவா செலிபிரிட்டிஸ்ல போயிட்டு கலந்துட்டாங்க. டைரக்டர் பாக்கியராஜ் அவர்கள் அந்த ஃபங்க்ஷன்ல போயிட்டு போட்டோ எடுத்தாங்க. அந்த விஷயமா அந்த விஷயம் அது ஒரு துக்கமான விஷயம். அதாவது அவங்க கலந்துக்கிட்டு அது இறந்த விஷயம் வந்து அது ஒரு நம்ம மனசை வந்து கஷ்டப்படுத்துற ஒரு விஷயம் தான். ஏன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு 48 மணி நேரம் கூட இல்ல, சார் உலகத்துல இல்லன்றது ரொம்ப பெரிய வருத்தமான ஒண்ணுதான். கண்டிப்பா அந்த இடத்துல அந்த விஷயத்த பேசி ஆகணும். நான் திரைக்கதை மன்னன் அவர் வந்து நிறைய படங்கள் கொடுத்திருக்காரு. அவருமே ஒரு ரொம்ப எளிமையான மனிதர். அவருடைய இறப்பு அப்படிங்கிறது யாராலையும் ஏத்துக்க முடியல. ஏன்னா அவருடைய குருநாதர் பாரதி ராஜா சார் இறந்தே ஒரு 17 நாட்களுக்குள்ள இவருமே காலமாகிட்டார் அப்படின்ற செய்தி வந்து யாருமே ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இந்த செய்தி கேட்ட உங்களுக்குமே ஷாக்கா தான் இருக்கும். ஏன்னா நாங்க வந்து யார சொல்றாங்க, இவங்க பேரை மாத்தி சொல்றாங்களா, இல்ல சீரியல் ஆக்ட்ரஸ் யாருமா, இல்ல சீரியல் டைரக்டரா, பாக்கியராஜ் சார்க்கா, அதெல்லாம் இருக்காது அப்படின்ற மாதிரி யாராலுமே இதை வந்து சடனா வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா அது வந்து நல்லா இருந்த மனுஷன், அதாவது ஒரு உடம்பு சரியில்லாம இல்ல, எதுவுமே இல்லாம இல்ல, ஒரு நார்மலா இருந்தாரு. அது கொஞ்சம் அவங்க மகனே வந்து இன்னும் 10 வருஷம் அப்பா இருக்கணும், 10 வருஷத்துக்கு மேலே, அதாவது இன்னொரு 10 வருஷத்துக்கிட்ட அப்பா வந்து படங்கள் நல்ல படங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ஆசைப்பட்டாரு. மாதிரி பாக்கியராஜ் சார் நடிச்ச படங்கள் நீங்க ஒவ்வொரு படங்கள் எடுத்தாலும் ஒவ்வொன்றுலயுமே வந்து சமூக கருத்துகள் இருக்கும். முக்கியமா சொல்லணும்னா இது நம்ம ஆளு, அந்த டைம்லயே அவர் அவ்வளோ பெரிய ஒரு கருத்தை வந்து அந்த படத்துல வந்து முன் வச்சிருப்பாரு. இன்னைக்கு பேச தயங்குற ஒரு விஷயம் கூட அந்த படத்துல அன்னைக்கு அவர் பேசியிருப்பாரு. அந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டரும் அவர் தான் அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு திறமை கொண்டவர். அதனால அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாவுக்கே ஒரு பெரிய இழப்பு தான். அதான் குஷ்பு வந்து ஜஸ்ட் பாக்கியராஜ் சார் அவர்களும் சுந்தர் சி சாரும் ஒன்னா சிரிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு இது போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் இதா இருந்துச்சு. அவங்களே இறந்துட்டாங்க, நீங்க உங்க பொண்ணோட வெட்டிங் சந்தோஷமா இருக்கிற அந்த போட்டோவை போட்டு ஏன் பண்றீங்கன்ட்டு, என்னுடைய இஷ்டம் அது. என்னன்னா அவங்க சொன்னாங்க அவரோட இறப்பு அப்படிங்கிறது எனக்கு தாங்கிக்க முடியாத ஒரு துக்கம் தான். ஆனா அதுக்காக என்னோட பொண்ணோட கல்யாணம் நடந்திருக்கு, அது ஒரு சந்தோஷமான விஷயம். அதை நான் வெளிப்படுத்தாம எப்படி இருப்பேன், அது எனக்கு கஷ்டம் தான். பட் இருந்தாலும் எனக்கு இந்த ஒரு என்னோட குடும்பத்துல பிடிக்கலனா நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்ற கட்ஸோட குஷ்பு சொல்லிருந்தாங்க. ஆமா சொல்லிருந்தாங்க. ஏன்னா அவங்க சொல்லிட்டாங்க பூர்ணிமாவுக்கு தெரியும் நான் எப்படிப்பட்டவங்க, எங்க 2 பேருக்குள்ள நட்பு எங்களுக்கு தெரியும், அவங்க புரிஞ்சுப்பாங்க, எல்லாத்துக்கும் சொல்லணும் அவசியம் கிடையாது அப்படின்னு அவங்களுமே ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தாங்க. மறுபடியும் அவங்க வந்து இப்போ ரீசெண்டா கூட போயிட்டு அவங்க இது ஆறுதல் தெரிவிச்சிட்டாங்க, இரங்கல் தெரிவிச்சாங்க, வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்திட்டு தான் வந்தாங்க. சோ இதற்கப்புறமாவது சாந்தன் அவர்கள் இப்ப இந்த மாஸ்டர் இந்த படம் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, ப்ளூ ஸ்டார், அது மாதிரி நல்ல படங்களா எடுத்து பண்ணி ஒரு நல்ல ஹீரோவா, அதாவது இப்ப வந்து ரஜினி, கமல், விஜய், அஜித், தனுஷ், சிம்பு, அந்த மாதிரி சூர்யா, விக்ரம், இந்த மாதிரி சீரீஸ்ல அடுத்ததாக அவர் வரணும் அப்படின்றதான் நிறைய பேருடைய விருப்பமாக இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு முன்னணியா இருந்து ஜொலிச்சாரு, பட் பையன் வந்து அந்த அளவுக்கு வரல அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய மகன் வந்து அவங்களுடைய ஷேடோவுல இருந்ததுனால வரலையா, இல்ல அவருடைய திறமைகள் இன்னும் வெளி வரலையா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் வந்து ஜொலிக்கணும், விண்ணகத்துல இருந்து அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்ன்றத நம்மளுடைய இதா இருக்குது. ஓகே, அப்ப நான் குஷ்பு அவர்களுடைய விஷயத்தை எதுக்கு வந்தேன்னா, அவங்களோட ஃபேமிலி வந்து ஒரு ஃபன்னான ஃபேமிலியா எப்பவுமே. ஏன்னா குஷ்பு அவருடைய ஃபேமிலி வந்து எப்பவுமே ஃபன்னா தான் இருப்பாங்களா. ஏன்னா குஷ்பு வந்து கோவப்பட்டாலுமே அவங்க பொண்ணுங்க வந்து அம்மா நீ காமெடி பண்ணாத, நீ கோவப்பட்டு திட்டினாலுமே எங்களுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களாம். குஷ்பு வந்து திட்டுவாங்களா, ஏதாவது தப்பு செஞ்சா போய் திட்டுவாங்களாம். இவங்க ஹைட்டா இருக்கிறதுனால அம்மா நீ வந்து உன்னை குனிஞ்சு பாக்குறது, நீங்க திட்டுறது எங்களுக்கு சிரிப்பா இருக்கு, காமெடி பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். இவங்க ஃபேமிலியா ஒரு போட்டோ எடுக்கணும்னா கூட குஷ்பு வந்து ஸ்டூல் போட்டு நிப்பாங்களாம். இல்ல எனக்கு என்னுடைய ஃபிளாஷ்பேக் ஞாபகம் வந்துச்சு. சரி, நீங்களும் குள்ளமா தான் இருக்கிறீங்க அதனால சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்டூல் போட்டுப்பாங்களாம், இல்லனா ஹீல்ஸ் வந்து ரொம்ப பெருசா வாங்கி வச்சிருக்காங்களாம் வீட்ல. சோ இத வந்து ஃபன்னா சொல்லியிருக்காங்க. எங்க வீட்ல எப்பவுமே இப்படிதான் நாங்க ஃபன்னா இருப்போம், என் பொண்ணுங்க வந்து நான் திட்டினா கூட என்ன காமெடி பீஸ் மாதிரி தான் நடத்துதுங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததாக விஜய் ஆண்டனி சார் அவங்கள பத்தி பார்க்கலாம். விஜய் ஆண்டனி திச்சு இது திச்சு நாக்கமுக்கா 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 நிறைய ஹிட் பாடல்கள் அவங்க கிட்ட நெருங்கி படா கர்லா கட்ட. இல்ல அது தேவையில்லாத கண்டென்ட் இந்த இடத்துல.
ஸோ நிறைய சாங்ஸ் நம்ம வந்து ரசிச்சிருக்கோம். எங்கேயாவது டூர் போகணும், இல்ல வைப் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு குத்து டான்ஸ் போடணும்னா கண்டிப்பா இவருடைய டான்ஸ். ஆனா என்ன லைனுன்னு தெரியாது, என்ன வார்த்தைன்னு தெரியாது, புரியாது. இந்த மக்காயாலா சாங்கா இருக்கட்டும், இந்த மஸ்காரா சாங்கா இருக்கட்டும், புரியவே புரியாது. இருந்தாலும் நம்ம வந்து டான்ஸ் ஆடி அந்த இடத்துல வந்து வைப் பண்ணுவோம். அவர் இசையமைப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் ஆக்டர் ஆகி நிறைய பாட்டெல்லாம் கூட பாடி இருக்காங்க. ஸோ அவரும் வந்து பல திறமைகள் கொண்ட மனிதர் தான், மல்டி டேலண்டட் பர்சன் சொல்லலாம். அவர் இப்ப இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பாய்ஸ்க்கு வந்து அது 90s கிட்ஸா இருந்தாலும் 2K கிட்ஸா இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய அட்வைஸ் ஒண்ணு கொடுத்திருக்காரு. 90s கிட்ஸுக்கு 30+ ஆயிருக்கும். சோ அவங்கள வந்து இனிமே 90s கிட்ஸ்னு சொல்லிட முடியாது. 2K கிட்ஸ்க்கு, அதாவது 90s கிட்ஸ் இருக்குமே 90s கிட்ஸ் தான். சரியா? கிட்ஸ் தான். என்னால அவங்க வந்து கிட்டா இல்லல்ல, அதுக்கு நான் சொல்றேன் 30+ ஆயிட்டாங்கல்ல. அக்கா இது பண்ணா 2010 அவங்க சிங்கிளா இருக்காங்களோ இல்ல மிங்கிளா இருக்காங்களோ, ஆனா அவங்க அங்கிள் தான் அப்படின்ற மாதிரி யாரோ தாக்கப்பட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ யாரையும் தாக்குறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. யாரும் இல்ல, இவனதான். சரி, இப்ப விஜய் ஆண்டனி என்ன சொல்லிருக்காங்கன்னா, கேர்ளோ பாயோ நீங்க ஜஸ்ட் படிச்சு முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணணும்னு நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு ஏஜ் வரட்டும், ஒரு 27 இல்ல 30 அந்த ஏஜ்க்குள்ள வரட்டும். நீங்க ஜஸ்ட் வேலைக்கு போங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் கேள்விப்பட்டேன் இந்த விஷயத்தை. நீங்க ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க, லைஃப்னா என்னன்னு கத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஏன்னா 12th படிக்கிற வரைக்கும், இப்போ ஒரு கேர்ள் லைஃப்னா 12th படிக்கிற வரைக்கும் சேஃப்டியா இருக்கணும், வெளியில போனா பாதுகாப்பு இல்லைன்னு பத்திரமா பூட்டி பூட்டி வச்சிருப்பாங்க. ஸ்கூல் டியூஷன் வீடு, ஸ்கூல் டியூஷன் வீடு இப்படிதான் இருக்கும். அதிகமா மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட அழைச்சிட்டு போக மாட்டாங்க. 12th முடிச்ச உடனே காலேஜ், அங்கேயும் படிப்பு, ப்ராஜெக்ட், செமினார், வைவா அப்படி போயிட்டே இருக்கும். அதை தொடர்ந்து உடனே கல்யாணத்தை பண்ணி அனுப்பிடுங்க. அவர் நல்லவரா, அவர் கெட்டவரா, நல்லா பார்த்துப்பாரா, என்ன எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணி அனுப்பிடுறீங்க. அங்க போயிட்டு அவங்களுக்கு ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. ஓ லைஃப்னா இதுதான், இப்படிதான் இருக்கும்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே 10 இயர்ஸ் ஆகுது. அதுக்குள்ள உங்களுக்கு 30 இயர்ஸ் ஆயிடுது. ஆல்மோஸ்ட் 1 பேபியோ 2 பேபியோ அவங்களுக்கு லைஃபே முடிஞ்சிடுது அந்த டைம்ல. சோ அதனால கேர்ள்ஸா இருந்தாலும் சரி, பாய்ஸா இருந்தாலும் சரி, வேலைக்கு போங்க, நீங்க படிங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போங்க, லைஃபை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஏன்னா கஷ்டங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நிறைய பேர் கிட்ட பழகுவீங்க. லைஃப்ல என்னங்க அப்படிங்கிறது தெரிய வரும். ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த மூட் ஸ்விங்ஸ் அதெல்லாம் பிஃபோராவே நீங்க வந்து தெரிஞ்சுப்பீங்க. ரெண்டாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங்லாம் போறது கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இப்போ இன்னைக்கு சண்டை போடுவாங்க, நாளைக்கு சேர்ந்துப்பாங்க இல்லையா? பாய்ஸ்க்கு வந்து ஒரு 30 வரைக்குமே மேரேஜ் பண்ணாம இருக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவர் சொல்லியிருக்காரு மெயினா. ஏன்னா அவரு பசங்களுக்குமே இந்த டைம் எடுத்துக்கணும், லைஃப் எப்படி ரன் பண்ணணும், பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 30 ஏஜ் வரைக்கும் அப்புறம் தான் தெரியும். இப்ப இருக்க 2K கிட்ஸ் அவங்க வந்து ஜஸ்ட் லவ் பண்றாங்க, மேரேஜ் பண்றாங்க, குழந்தை பெத்துக்கிறாங்க, டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இதுல லைஃப் எங்க இருக்கு, மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஆயிருக்கு இல்லையா? அதனாலதான் அவங்களுக்கு இந்த அட்வைஸ். ஆமா, சொன்ன மாதிரி காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன லைஃப்ங்கிறதே தெரியல, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. குழந்தை அப்புறம் டிவோர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. நிறைய ரீல்ஸ் பார்த்து, இந்த மூவிஸ்லாம் பார்த்து, ஏன்னா மூவிஸ்ல தாலி கட்டுற வரைக்கும் தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப்ல இருக்கிற கஷ்ட நஷ்டம்லாம் காட்ட மாட்டாங்க. அதை பார்த்து வந்து இன்ஸ்பயர் ஆகி இது மாதிரி நம்ம லவ் பண்ணணும், இது மாதிரி நம்ம மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் லைஃப்பை ரன் பண்ணணும், 2 பேருக்கும் வந்து டைம் கொடுக்க முடியல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல 2 பேரும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள நிறைய புரிதல் இல்லாம வந்து எல்லாமே நடக்குது. ஒருத்தர் புரிஞ்சுக்காம என்ன இருக்குது அப்படி தெரிஞ்சுக்காம சண்டை வருது, டிவோர்ஸ்ல போய் முடிஞ்சிருது. சோ அது மாதிரிலாம் இல்லாம நீங்க லேட்டா மேரேஜ் பண்ணிக்கோங்க, அந்த வாழ்க்கை என்னன்னு கத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கோங்க அப்படின்னு விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நல்லவேளை இதை அவர் பாட்டுல சொல்லல, ஏன்னா பாட்டுல சொல்லியிருந்தா கண்டிப்பா நமக்கு புரிஞ்சிருக்காது. ஸ்டேட்மெண்டா சொல்லிட்டாங்க சார் அவர்கள். இப்போ ஒருத்தர் பத்தி பேச போறேன். போஸ் வெங்கட் நடிகர், தெரியும்ல யாருன்ட்டு? ரோபோ சங்கர் அவங்களுடைய ரிலேஷன் தெரியும். என்னன்னா இவருமே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பத்தி தான் பெருமையா பேசியிருக்காரு. அப்படியா? என்ன விஷயம்? என்னன்னா போஸ் வெங்கட் அவர்கள் வந்து சிவாஜி படத்துல நடிக்கிறதுக்காக வாய்ப்பு தேடி அலைஞ்சிட்டு இருந்தாங்க. சிவாஜி படம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு பெரிய ஹிட்டான படம் தான். அந்த படம் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி அலைஞ்சிருக்காரு. அப்போ ஷூட்டிங் போயிருந்திருக்கு. அப்போ காஸ்டியூம் கொடுத்துட்டு இந்த காஸ்டியூம் மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கேரவன் இதுவுமே பக்கத்துல இல்லையா, ஏதோ ஒரு வெட்ட வெளியில ரோட்ல நின்று எடுத்துட்டு இருந்திருக்காங்க ஷூட்டுக்கு. அப்போ எனக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. சடனா திரும்பி பார்த்தா ரஜினி சார் வந்து அங்கேயே ட்ரெஸ் காஸ்டியூம் வந்து மாத்தி இருந்தாராம். ரொம்ப எளிமையான மனிதன் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க இவ்வளவு சிம்பிளா இவர் இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது. இவர் பார்த்த உடனே வந்து எவ்வளவு பெரிய மனுஷன் இப்படி உடனே இங்க மாத்துறாரு, செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சான் இவருக்கு. வந்து நம்ம வந்து இப்படி ரொம்ப ஓவரா பண்ணிட்டோம், அந்த கேரவன் வேணும் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவ்வளவு பெரிய மனுஷனா வந்து இப்படி மாத்துறாருன்னா அதுக்கு காரணமே இவரோட எளிமை தான் வந்து உச்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதே மாதிரி அடுத்து நிறைய செய்திகளோட வந்து நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் மக்களுக்கு நன்றி. தேங்க்யூ.